ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து டாக்டர் கௌசல்யா, அதாவது அவங்க டென்டிஸ்ட். இப்ப டென்டிஸ்டா இருந்து இப்ப வந்து அவங்க இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்காங்க. எப்படி டென்டிஸ்ட் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியலல்ல, அவங்களே கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஹாய் கௌசல்யா, how are you? I'm good. How are you? Fine, சொல்லுங்க. So, actually, thanks for the introduction. Back home dentist. So, actually, Rekha, as you asked me, so let's say, like, இப்போ என்னன்னா நான் first வந்து கனடா வரும்போது I was almost around ஒரு around like 5-6 ஒரு குட்டி பாப்பாவை தான் வந்தேன். So Okay. when I first came in, my father was actually working here in Canada. Appa was working in a temple. So and we were around in the side of Richmond Hill. So அப்படி இருக்கும்போது when mom, dad, like நாங்க எல்லாம் திரும்பி கனடா வரும்போது full லைஃபுமே கனடா and one parent is earning அந்த மாதிரி. So அம்மா வந்து ஒரு she was also into business and everything. So அம்மா started catering and my family was more like ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு கல்ச்சர்ட் ஃபேமிலிங்கிறதோட ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி. So Okay. an orthodox background of அது வந்து ஒரு கம்யூனிட்டில இருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு. So when you're coming from that sort of a orthodox family, வீடு எப்பயுமே வந்து ரொம்ப என்ன சொல்றது இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் தமிழ், ஓகே, பூஜை புனஸ்காரம் இப்படிதான். So was almost used to that style and around my 14 வயசுல வந்து என்னோட அப்பா and அம்மா they had ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருந்தது. So அப்ப அந்த டைம்ல வந்து அவளுக்கு ரெண்டு பேருக்கும் செட் ஆகல. So coming from an orthodox family backgroundங்கிற பட்சத்துல what surprised everybody was their divorce. So அம்மா what surprised everybody ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலில இருந்து வரச்சே divorce is not easy and அது ஒரு டேபிள்ல வைக்க மாட்டா. ஆனா இவா ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ்ங்கிறது டேபிள்ல வரும்போது it became அவளுக்குமே வந்து it was hard because they had two grown child. My brother at that time was ready to go into university. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி போகணும் அப்படிங்கும்போது my mom decided இங்க வேண்டாம், ஏன்னா குழந்தை வந்து ரொம்ப டைவர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை எம்பிபிஎஸ்க்கு இந்தியா எடுத்துன்னு போனான். Okay. Yeah. So Anna did MBBS in India and today he's practicing as a doctor in Madurai. And he's having a hospital and he's serving people, going home to home. It's called Sri Selvi Hospital in Madurai. So he has gotten the United Nations award. This is the third year he's bagging it. Wow. அவன் வந்து ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு டாக்டரா இன்னைக்கு இந்தியால சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். Good, great. And coming to my story, அதே மாதிரி ஒரு 3 years இங்க அம்மாவும் நானும் கஷ்டப்பட்டோம். And my mom கொஞ்சம் கொஞ்சமா being a single parent and being a iron lady, அவ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தா. அந்த டைம்ல வந்து she got a job for herself, she made a name for herself, she did like every PhD எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு she's working in Canada right now. And இன்னைக்கு எங்க அம்மா பேரை சொன்னா everybody in Toronto know who my mom is and which family I'm coming from. So இது பாக்குற எல்லாருக்குமே தெரியும் with this light of story which family I'm coming from. So அப்படி இருக்கும்போது then when it came to my option I got into Trent. So Trentல எனக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு I got into for life sciences. அந்த சிச்சுவேஷன்ல ஆத்ல வந்து I'm putting my OSAP, I'm putting my இது for Trentக்கு life sciences and dental hygiene. அப்பதான் ஜார்ஜ் ப்ரவுன் வந்த நேரம். Okay. So that year was when George Brown was launched. That's the first year they're giving courses. Okay. பெருசா ஃபீஸும் கிடையாது. அப்ப டென்டல் ஹைஜீன் வந்தோடனே அதுவும் வச்சேன் டேபிள்ல. எங்க அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு ஜார்ஜ் ப்ரவுன் போறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தோணுதுமா, ஃபீஸ் கம்மி, ஓசாப் கவர் பண்றனாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம், நானும் வேலைக்கு போறேன், சோ ஐ வாண்ட் டு டூ திஸ் கோர்ஸ்னு. எங்க அம்மா ஒரே வார்த்தை, பார்க்கலாம் வெய். மறுநாள் காலையில காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வரேன். ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல விநாயகா மிஷன்ஸ் சங்கராச்சாரியா டென்டல் காலேஜ் சேலத்தோட கேட்லாக் இருக்கு, காலேஜுக்கு பே பண்ண கேஷோட ரெசிப்ட் இருக்கு, ஃபிளைட் டிக்கெட் இருக்கு. This was it. அன்னைக்கு சொல்றான், அம்மா நான் காலேஜுக்கு பே பண்ணியாச்சு, அண்ணாவும் அங்கதான் இருக்கான், நீயும் டென்டல் ஹைஜீனுக்கு பார்த்தேன், பிஎஸ்சி லைஃப் சயின்சஸ்க்கு பார்த்தேன். அப்ப
மெடிசன் இன்ட்ரெஸ்ட்னு புரிஞ்சுட்டேன். சோ ஒரு எம்பிபிஎஸ் வீட்ல இருக்காங்க. எனக்கு தெரியும் நீயும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. ஆனா நம்ம ஆத்துல இருக்கிற இப்ப வசதிக்கும் நம்ம ஆத்துல இருக்கிற இதுக்கும் வி கேன்ட். எனக்கு 2 பசங்களையும் டாக்டர் படிக்க வைக்கவும் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு நீ வந்து பிஜி வந்து என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியும். பிகாஸ் என்னோட பிஜி இன்ட்ரெஸ்ட் நீங்க கேட்டீங்கன்னா ரேகா யூல் ரேப். ஏன்னா என்னோட பிஜி இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபரன்சிக் படிக்கணும்னு, ஃபரன்சிக் மெடிசன் படிக்கணும்னு. சோ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஃபரன்சிக் படிக்கணும். நான் வீட்டுல வந்து சொல்றது என்னன்னா எனக்கு ஃபரன்சிக் மெடிசன் முடிச்சுட்டு டெய்லி காத்தால வேலைக்கு போகணும். ஓகே, டெய்லியும் ஒரு கெடாவர் எடுக்கணும். அந்த கெடாவரை கட் பண்ணி ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல வந்து இன்னும் வந்து கேப்பா, என்ன தெரியுமா கேப்பா, எங்க அம்மா கேப்பா, ஏண்டி டெய்லி கடாவரை கட்டணும்? பயமா இல்லையா? பயமா இல்ல. ஏன் நிஜமாவே சொல்றீங்களா? ஆமா, எனக்கு எல்லாரும் ஆக்சுவலி இஃப் ஐ டிட் ஃபரன்சிக் மெடிசன் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா தட் வுட் ஹவ் பீன் மை கோலாவே இருக்கு. ஓகே, உண்மையிலேயே நிஜமாவே அதுதான் உங்களோட கோலா இருந்ததா? அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையா உங்களுக்கு? ஐயோ, டிஃபரெண்டா இருக்கே. I love crime, I love criminology. So forensic ன்னு வரும்போது it is not just it's not just seeing the cadaver. புரியுது புரியுது. It is mostly seeing எதுக்கு, what happened. So it will be more criminology involved with forensic. So ரெண்டும் சேர்ந்து வரச்சே it would have been good. So இத நான் எங்க வீட்ல சொல்லும்போது my brother was very scared. ஏன்னா அண்ணா was in already medicine field. அப்ப அம்மா அவளை எம்பிபிஎஸ் படிக்க வைக்க வேண்டாம், என்ன ஆனாலும் அவ பிடிஎஸ் படிக்கட்டும், காலையில 9 to 5 ஜாப் மாதிரிதான், ரொம்ப கஷ்டப்பட மாட்டா. ஸ்கோப் வந்து அவளுக்கு எனக்கு தெரியும் இந்தியால ஸ்கோப் கிடையாது, பட் நம்ம பொண்ணுக்கு இது போறோம், அவ இது படிச்சு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நாளைக்கு அவ வந்து யூஎஸ் போறாளோ இல்ல அவ ஆஸ்திரேலியா போறாளோ அவ எங்கேயாவது போய்கிட்டோம், நமக்கு பார்க்கக்கூடிய வரணும், அந்த மாதிரி பார்த்துட்டு அவளை கொடுத்துருவோம். பிளானிங் கொஞ்சம் அட்வான்ஸ்டா. He was planning like a dad. ஏன்னா புரியுது. சோ அப்படிங்கும்போது I was 2-3 days வீட்ல வந்து சண்டை, நான் போக மாட்டேன், நான் இந்தியா பண்ண மாட்டேன், நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் போக மாட்டேன், நான் இங்க ஸ்கூல் போய் முடிக்க மாட்டேன். ஆனா என்ன தரிக்கிறதோ பண்ணாலும் நீ சாப்பிடு, சாப்பிடாம போ, நீ பண்ணாம போ, இதுதான் பண்ற. அவ்வளவு ஸ்டபர்னா இருந்தாங்களா? My mom is the most stubborn person I've seen. Oh my god. Okay. அதனாலதான் இன்னைக்கும் வந்து அம்மா எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். நான்லாம் emotionally weak. My mom is very strong. Very good. Okay. So good to hear. இருக்கும்போது அம்மா was like, ஏன்னா அப்பாவோட டெசிஷன் கிடையாது, he left us. Okay, புரியுது. தனியா இருந்து படிக்க வச்சு 2 பேரையும் டாக்டர் ஆக்கி, and you know the struggles. ஐயோ, அது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப வந்து அம்மா was like, okay வேண்டாம், ஓகே. அப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்தா. எப்படின்னா டிக்கெட்டை வந்து மாத்தி போட்டான். ஒரு வாரம் கழிச்சு போட்டா டிக்கெட்டை. இதுல எங்க அண்ணா கிட்ட கௌசிக்கு தனியா ரூம் வேணும், கௌசி பெட் இப்படி இருக்கணும், கௌசி ரூம் இப்படி இருக்கணும், கௌசிக்கு ஏசி வேணும், கௌசி அங்க வந்தோடனே எந்த கஷ்டமும் படக்கூடாது, அவளுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி வையின்னு. சோ மை ரூம் பை த டைம் ஐ வென்ட் டு இந்தியா ஐ ஹேட் தி பிகெஸ்ட் ரூம். அவ்வளவு பெரிய ரூம் குடுக்கல எங்க அம்மா. அப்ப உங்க அண்ணா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருந்தான். கூப்பிடுறா, யாரடா வர வைக்கிறது, பொட்டப்புல வருது ஊருக்கு, கூப்பிடுறா எங்க கொள்ளுப்பாட்டி, என்னோட கொள்ளுப்பாட்டி எங்களுக்கு எங்க 2 பேரையும் பார்த்துனது எங்க கொள்ளுப்பாட்டி. பாட்டிக்கு அப்ப 84, 85, 86 வயசு. 86 வயசு பாட்டி 2 டாக்டர் படிக்கிற பசங்களை வச்சு டெய்லி காத்தால லஞ்சு டின்னரு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து, பாட்டி எங்களே பாத்துனது மட்டும் இல்ல, பாட்டி வீடியும் பாத்துட்டா. வாவ், செம்ம ஸ்ட்ராங் லேடி போல இருக்கு. ஆமா ஆமா, இதாவது பரவாயில்ல. ஒரு பாட்டி ஓகே, அடுத்து என்னோட பாட்டி வருவா, அம்மாவோட அம்மா தங்கத்தம்மா வந்து இன்னைக்கு யூடியூப் ஃபேம். பாட்டி பேரை சொன்னாலே தெரியும், தங்கம்மாமி சமையல்னு வருது இல்லையா? ஓ ஓகே. திருச்சி. சோ தங்கமாமி வந்து எப்படின்னா, பாட்டி வந்து பாட்டிக்கு ஒரு ரூல் உண்டு, செவ்வாய்க்கிழமை பாட்டி சேலம் வந்துருவா.
ஓகே. புதன் பாட்டி சேலத்துல இருந்துட்டு வியாழக்கிழமை கிளம்பி போயிடுவா. ஆ. வெள்ளிக்கிழமை ராத்திரி எங்களுக்கு லீவு அப்படின்னா செகண்ட் சாட்டர்டேயும் ஃபோர்த் சாட்டர்டேயும் லீவு அப்படின்னா நான் அண்ணா 2 பேருமே திருச்சி வந்துடணும். ஃப்ரைடே ஓகே. நைட். அப்படி. ஓகே. ஃப்ரைடே நைட் திருச்சி வரும்போது எப்படின்னா அவன் வந்து ஒரு நிமிஷம், நீங்க வந்து சென்னையில இருந்தீங்களா? நாங்க 2 பேரும் படிச்சது சேலம் தான். விநாயகா சேலம். ஓ, சேலம்ல இருந்து திருச்சி. ஓகே, ஃபைன். ஓகே, ஓகே. சேலம் டு திருச்சி. அப்ப சேலம் டு திருச்சி போயே ஆகணும். தட் இஸ் சம்திங் வி குட் நாட் கெட் அவுட் ஆஃப் டில் மை மேரேஜ்னு வச்சுக்கலாம். ஏப்பா. அப்போ பாட்டி கரெக்டா, அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நான் 4:45 காலேஜ் முடியறதுன்னா கிட்டத்தட்ட சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு பொட்டிக்கிட்டி எல்லாம் இல்ல, அங்க துணி இருக்கும் திருச்சியில. காலேஜ் பேக் கீகு எல்லாத்தோடையும் கிளம்பணும். இல்ல ஆத்துக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகி பேக வச்சுட்டு இமீடியட்டா கிளம்பணும். அண்ணாக்கு பைக் இருந்தது. ஓகே, ஓகே. ஆனாலும் அண்ணா என்ன பண்ணுவான்னா பசங்க கூட வருவான். ஓ, ஓகே. அண்ணா உங்களை அழைச்சிட்டு வர மாட்டேன். ஓகே. அண்ணா வந்து 3 பசங்களோட வருவான். ஓகே. என்னன்னா நான் தனியா போக கூடாதுன்னு எங்க அண்ணன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். We were always the 3 musketeers. ஓகே. So ஓகே. we were always the 3 musketeers. எப்படின்னா அண்ணா, நானு, அந்த பையன். சோ அந்த பையன் வந்து he'll come. He will be like சொல்லிடுவான் எங்க அண்ணன், டேய் பாப்பா கூட்டு வந்துடுறா. சரிடா, பாப்பா கூட்டு வந்துடுறேன். I was always known as the chubby one. So nickname வந்து பாப்பா, பில்ஸ்பெரி, அரிசி மூட்டை, என்னென்ன வந்து ஒரு அண்ணன் கிண்டல் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவான். அவனுக்கு நான் வச்ச பேரு கேட்டா அது சாரி, டுடே ஹீஸ் a டாக்டர், பட் ஸ்டில் சொல்லணும்னா தருவாயன்னு கூப்பிடுவேன். ஓகே. So I was used to that from him. அப்ப அண்ணா வந்து யூஸ்வலி வந்து லைக் இன்னைக்குமே வந்து என்ன அதுக்கப்புறம், ஆனா நான் அதை கூப்பிடுறதையும் விட்டேன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. ஏன்னா சரி அப்படின்ட்டு எங்க அண்ணாக்கு என்னன்னா, அப்ப நான் திருச்சி போற வர்றோம், அவனும் வருவான் கூட. கூட வரும்போது என்னன்னா எப்படி தெரியுமா உட்கார வைப்பான், நான் முன்னாடி சீட்ல உட்காருவேன், எனக்கு பின்னாடிதான் எங்க அண்ணன் ஃப்ரெண்ட் உட்காருவான். என் பக்கத்துல கூட உட்கார கூடாது, அதுதான் ரூலு. ஏன்னா தங்கச்சி பாப்பா தங்கச்சி பாப்பா பக்கத்துல யாரும் உட்கார கூடாது. ஓகே. அப்படி. அதுவும் எப்படின்னா 2 சீட்டு புக் பண்ணுவாங்க பசங்க, ஒரு சீட் எம்டியாவே வர்றோம். ஓகே. இல்ல லோக்கல் பஸ்ல போறதுன்னா 3 சீட்டு புக் பண்ணி காலை நீட்டிட்டு வா பாப்பா. ஓகே. அப்படி. இந்த அலப்பற எல்லாம் பண்ணது நாங்க தான். பஸ்காரருக்கு தெரியும் எப்படின்னா, நாங்க அந்த டைமுக்கு வருவோம் இல்லையா, அதுவும் 2 பஸ் தான் எடுப்போம். அப்ப அந்த 2 பஸ்ல இருக்கிறவருக்கு தெரியும், ஓகே இன்னைக்கு இந்த பிள்ளை வந்துருச்சு, அலப்பறதான். அவர் உடனே இந்த டிக்கெட், ஆமா 3 டிக்கெட் தானே ஆமாண்ணா, ஓகே ஆமா, நாமக்கல் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் உட்காரு வருமா, பரவாயில்லையா, அது அவன் உடனே சொல்லுவான், அண்ணே நாங்க இப்படிதானே புக் பண்ணி வந்திருக்கோம், அது எங்க சீட் யாரும் உட்கார கூடாது. நாங்க திருச்சி போற கதை. சோ திருச்சி போயிடுவோம். திருச்சி போன உடனே என்னன்னா மாருதி பஸ் ஸ்டாண்டுக்கு மாமா வந்துருவான். மாமா வந்து போலீஸ். மாமா வந்த உடனேயுமே மாமா வந்து நின்றுவான். கரெக்டா என்ன ஆனாலும் சரி 7:45 மாருதி ஹாஸ்பிட்டல் முன்னாடி எங்க மாமா இருப்பான். எங்க அண்ணா வரமாட்டான். அண்ணா வந்து அங்க ஆத்துக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். மாமா வந்துருவான். மாமா வந்தா மாமா பைக்ல ஏத்த மாட்டான், மாமா வந்து ஆட்டோல தான் ஏத்துவான். ஆட்டோக்காரன் வெயிட்டிங். ஆட்டோல ஏத்துற அக்கா பொண்ண, டேய் நீ என்னடா பைக்ல வாடா என் கூட, அவ ஆட்டோல வரட்டும் தனியா, பாப்பா ஆட்டோல வரட்டும் ஏறு அப்படின்ட்டு மாமா வந்து அண்ணன் ஃப்ரெண்ட வந்து பைக்ல ஏத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தாச்சா, வீட்டுக்கு வந்தா தாத்தா வந்து ரொம்ப அது ஒரு ஹோல்டு, நம்ம ஊர் லைஃப் ஸ்டைல் தான். தாத்தா வந்து உட்காந்துருவாரு. கிட்டத்தட்ட அந்த வீட்டுல எப்படின்னா, நானு அண்ணா, சித்தி பசங்க 2 பேரு படிச்சுட்டு இருக்காங்க, அப்புறம் மாமா பசங்க 2 பேரு, அதுக்கப்புறம் இன்னொரு சித்தி பையன் வந்திருப்பான், அவனும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்துடணும். கிட்டத்தட்ட பேரம் பேத்தி நாங்களே ஒரு 10 பேர் இருப்போம். அப்புறம் பெரியவா எல்லாரையும் சுத்தி உட்கார வைப்பா தாத்தா. தாத்தா எதுவுமே பார்க்க மாட்டார். தோசை சுடுவாரு 7 மணிக்கு ஆரம்பிச்சா 10 மணி வரலும் எல்லாரும் சாப்பிடணும். அவர் போட்டுட்டே இருப்பாரு சலிக்காம. செம்ம ஜாலியா இருக்கும். செம்ம ஜாலியா இருக்கும். அப்புறம் இந்த இதுலதான் இருக்கும். ஆனா எப்படின்னா, அதான் சொன்னேனே, லைஃப் வந்து ஐ வாஸ் கமிங் ஃப்ரம் அ வெரி ப்ரொடெக்டிவ் ஃபேமிலி. ஒரு ரொம்ப ப்ரொடெக்டிவான ஃபேமிலி. ரொம்ப வந்து ஒரு இங்க வந்து எனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா கேட்டா, நீங்க கனடாலேந்து போனீங்க, எப்படி உங்களுக்கு இருந்தது இந்தியா? ஐ ஹேட்டட் இட்.
I hated it because I was used to being with just amma and me. என்னன்னா இங்க வந்து பெருசா யாருமே இல்ல. ஓகே. பாட்டி தாத்தா கிட்ட வாரத்துல ஒரு நாள் தான் பேசுவோம். சூடா இருந்தது. அண்ட் எனக்கு வந்து என்னன்னா ஐ மோர் ஆஃப் அ மம்மிஸ் கேர்ள். ஓகே. டில் டுடே ஐ மோர் ஆஃப் அ மம்மிஸ் கேர்ள். ஓகே. என்னதான் இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலும் எனக்கு எங்கேயாவது ஏதாவது தேவைன்னா ஐ நீட் மை மாம். ஓகே. ஓகே. I need to know she is just one phone call away from me. And I need to know she's there with me. என் பக்கத்துல அட்லீஸ்ட் எங்க அம்மா இருக்கா, எனக்குன்னு ஒருத்தர் இருக்கா. அப்ப எப்படி அங்க இருந்தீங்க? எத்தனை வருஷம் இருந்தீங்க? படிச்சு முடிச்சு கல்யாணம் முடிச்சு என் குழந்தைக்கு 5 வயசு, வரும். ஆல்மோஸ்ட் 10 to 15 years இருந்திருப்பேன். அப்படியா? ஆமா, 2008ல போனேன், திருப்பி 2019 கனடா வந்தேன். ஓ, ஓகே. அப்ப எப்படி அம்மாவை மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? ஐ மிஸ் மை மாம். எங்க அம்மா அதான் சொன்னேனே, லைக் தட்ஸ் த பிகெஸ்ட் திங். எனக்கும் எங்க அண்ணாவுக்கும் வாட் வி ஃபீல் டில் டுடே இஸ் தட் நாங்க 2 பேருமே அப்படிதான். அம்மா வந்து எங்க கூட இருக்கணும். த திங் இஸ் வை ஐ ரிட்டர்ன் பேக் டு கனடா வாஸ் ஐ வாண்டட் டு பி வித் மை மாம். அட்லீஸ்ட் நான் வந்து தள்ளி இருந்தாலும் எங்க அம்மா பக்கத்துல இருக்கணும். ஓகே. இது யாரு கேட்டாலும் நினைப்பா என்னடா இவ வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்றானான்னு. I don't over exaggerate. I'm always a mommy's girl. அம்மா வந்து என்ன சொன்னாலும் கேட்பேன். ஏதாவது ஒண்ணுனா she will also be like the lion. She'll try to protect the cub. She'll go to any extent to protect the cub. Okay. அம்மாவும். So நான் தான் சொல்றேனே, அப்பா இருந்தாலும் அதுவும் டோட்டலி டிஃப்ரெண்ட். எங்க அப்பா வந்து என்னதான் எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்குமே பிரச்சனை இருந்தாலும் when they were together my dad is more protective than my mom. Okay, புரியுது. So coming from that kind of a household, always with family தான், like close circle நாலும் family தான் அப்படிங்கிற ஒரு circle. So yeah, it was more like that. So I did miss இந்தியாவை. கண்டிப்பா இந்தியாவுக்கு போனா அம்மாவை மிஸ் பண்றது. ஆனா அம்மாவை மிஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா பாட்டி இருந்தா. So எங்க பாட்டி எப்படி தெரியுமா, அதனாலதான் எல்லா பேரும் பேத்திக்கும் எங்க பாட்டி மேல ஒரு கோவம் வரும். She always had கௌசி and சுவாமி a little bit. என்னன்னா இவாளுக்கு அம்மா கிடையாது, அம்மாவும் இல்ல, சோ நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு. எங்க பாட்டி வந்து என் கூட தான் மேனிக்கு வருவா, என் கூட தான் பெட்டிக்கு வருவா. நான் வந்து தலைமுடி கட் பண்ணிக்க போறேன்னா என் கூட எங்க பாட்டி வருவா. நான் போய் ஏதாவது பண்ணிக்க போறேன்னா என் பாட்டி என் கூட கண்டிப்பா இருப்பா. சோ எனி பியூட்டி பார்லர் நான் போறேன்னா என்ன வந்து பியூட்டி பார்லர்ல பார்த்த கோஸ்டிங்ல விட என் பாட்டியை பார்த்ததுதான் ஜாஸ்தி இருக்கும். ஓகே. ஓகே. இப்ப நீங்க பாட்டி பாட்டின்னு சொல்றது வந்து உங்க அம்மாவோட அம்மா? அம்மாவோட அம்மா. ஆமா. ஓகே. ஓகே. ஆமா. சோ அண்ட் பிளஸ் எங்க வீட்ல வந்து எங்க மாமாவாகட்டும், எங்க பாட்டி ஆகட்டும், எங்க தாத்தாவாகட்டும், 3 பேரையும் இந்த நிமிஷம் வரணும் பேர் சொல்லி கூப்பிடுற உரிமை எனக்கு மட்டும்தான். ஓகே. மாமா இன்னைக்கு வந்து மாமா வந்து ஹீஸ் ஆல்மோஸ்ட் ஹீஸ் ஏசி. ஆனாலும் இந்த நிமிஷம் வரலும் எங்க மாமா அத்தனை அக்கா பொண்ணையும் ஏய் நான் சொல்றத கேளுங்கடின்னுவான். யாரும் தப்பு பண்ணாலும் போய் நிப்பான் என் மாமன். ஆனா என்கிட்ட வந்து என்ன கௌசி சொல்றா மாமா, சரிடா மாமா பண்ணிடலாம்டா, டேய் போடா. இந்த மாதிரி என் மாமாவையே மரியாதை இல்லாம பேசுற ஒரே ஆள்னு நான் தான். இவ்வளவு தூரம் ரெஸ்பெக்டட் ஃபெல்லோ. எங்க வீட்டுல ஏதாவது சொல்லுவாங்க, கௌசி வந்துருச்சா, ராஜேஷ் இன்னைக்கு தொலைஞ்சான், அவனை அடக்கிறதுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா. அவ்வளோ செல்லம் மாமா கிட்டயும். அதே மாதிரி எங்க பாட்டியும் வந்து எல்லாரும் தங்க மாமி சொல்லுங்க. பாட்டி ஓகே இது பண்ணிக்கலாமா, அம்மம்மா இது செஞ்சுக்கலாமா அப்படின்னுவா. பாட்டின்னு வெளில பேசும்போதுதான் வரும், தங்கம் சொல்லு தங்கம் வந்துட்டேன் தங்கம், அவ்வளவுதான். எங்க பாட்டிய தங்கம்னு கூப்பிடுறதும் நான் தான். என் தாத்தாவே அப்படிதான் வைத்திட்டோம். ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது. சோ ஹி வாஸ் மோர் லைக் என் கூட நைட்டு வந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் என்கிட்ட உட்கார்ந்து பேசுறது என் தாத்தா. சோ தாத்தா ரொம்ப அதான் சொல்றேனே, அந்த ஃபேமிலி லைஃபே அப்படி. சோ அதெல்லாமே வந்து ஐ டிட் மிஸ் ஆஃப்டர் மேரேஜ். ஏன்னா எனக்கு ஒரு 3.5 years எங்க அம்மா சைட் ஆஃப் த ஃபேமிலி இஸ் வெரி க்ளோஸ் வித் மீ. இப்பயுமே அந்த க்ளோஸ் பாண்ட் தான். அதுக்கப்புறம் சித்தி இதாவது பரவாயில்ல, இவாளா இப்படியே விட மாட்டா. சேலம் எப்படி தெரியுமா, அடுத்த விசிட்டு இந்த 2 weeks நாங்க திருச்சி போறோம்ல, இந்த இன்னொரு 2 weeks நாங்க எங்கேயும் போக மாட்டோம்ல, சித்தி வந்துருவா. ஓகே. சித்தி சேலம்க்கு. ஆமா. ஓகே. இல்லனா சென்னையில இருந்து பெரியமா வருவா. ஓகே. சோ ஐ வாஸ் நெவர் அலோன்.
சோ அதான் அப்ப தாத்தா பாட்டி இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலு. அதுக்கப்புறம் அம்மா வீட்டு சைடு சொந்தம். எனக்கு அப்பா வீட்டு சைடு சொந்தத்தோட சுத்தமா கான்டாக்ட்ஸ் கிடையாது அப்பாவோட டிவோர்ஸ்க்கு ம், அப்புறம். சோ ம், அம்மாவோட சொந்தக்காரா தான். அப்புறம் சொந்த ஊரு நாகைநல்லூர் கிராமம். அங்க ம். நாகைநல்லூர் போனா ஒரு கிராமமே ஒரு சொந்தமாகுமா? கேள்விப்பட்டிருப்பேலா? அப்படியா? ஆமா. எங்க என்னோட கொள்ளு தாத்தாவோட பொறந்தது 16 பேரு. ஓ! என் தாத்தாவோட பொறந்தது இன்னொரு 16 பேரு. ஐயோ! பெரிய குடும்பம். ஆ, அப்போ எல்லாரையும் பாத்தீங்களா? எல்லாரையும் பார்த்தேன். அப்போ அதாவது இந்த நாகைநல்லூர் கிராமத்துல வம்சாவளியில சேதுராமையர் பேத்தி, சேதுராமையரோட கொள்ளு பேத்தி. ஓ! அப்போ அங்க வந்து எப்படின்னா, எங்க அம்மாவோட ஃபேமிலி எல்லாருமே அஸ் ஐ செட் ரொம்ப க்ளோஸ் டை ஆன ஃபேமிலி. இப்ப ம். வரலுமே அவ எல்லாருமே ஒண்ணா தான் இருக்கா. வாவ்! ஓகே. அந்த கிராமத்துல எப்படின்னா, இப்ப என்டர் ஆயிட்டோம்னா, கிராமத்துல பார்த்தேன்னா, என்னோட பெரியப்பா, ம். என்னோட சித்தி, சித்தப்பா அதே மாரி அந்த கிராமத்துல ஒரு ரூல் இருக்கு. நாகைநல்லூர்காராக்கு மட்டுமே பொண்ணு குடுக்கணும். ஓ! ஓகே. ஆனா அப்படித்தான் இருக்கா இன்னமும்? இன்னும் இருக்கு. சோ ஆனா வெளியில குடுக்க ஆரம்பிச்சது எங்க ஜெனரேஷன்ல தான். எங்க கசின் ஓகே. சிஸ்டர்ஸ்ல 3 பேரையுமே வெளியில தான் குடுத்தா. ஓகே. அன்பார்ச்சுனேட்லி டியூ டு த ரீசன்ஸ் பசங்க யாருமே வந்து லைக் அந்த ஏஜ் குரூப்புக்கு மேட்ச் ஆகல. கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தது. அதனால ஓகே. பட் எனக்கு 23 மாமா. ஐயே அப்பாடியோ! இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 23 அங்கிள்ஸா? ஓ மை காட்! 23 மாமாங்க. அப்ப ஆ. 23 மாமாலயும் இப்ப பாதி பேர் யுஎஸ்ல இருக்கானுங்க. பாதி பேர் வந்து ஆஸ்திரேலியால இருக்கானுங்க. ஆனா எல்லாரோடையும் விளையாடி இருப்பேன். ஓகே. எல்லாரோடையும் பிரிச்சு அதாவது சொல்றதுன்னா கௌசிங்கிறதோட கங்காக்கா பொண்ணு. அம்மா கங்காக்கா பொண்ணு. ஓகே. அவ ஃபேமிலி சைடுல அம்மாவோட பேரு கங்கா. கங்காக்கா பொண்ணு, கங்காக்கா பையன். அம்மாவ எல்லாருக்குமே பிடிக்கும். பிகாஸ் துருதுருன்னு இருப்பா. அம்மாவோட கேரக்டர் வந்து ரொம்ப போல்டு. அந்த ஃபேமிலியே கொஞ்சம் மேல கொண்டு வரதுக்கு அம்மா வந்து எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஷி வுட் ஹவ் பீன் டுகெதர் வித் தெம். ஓகே. சோ அதனால அப்படி எனக்கு வரேன்னு பார்த்தா ஃபேமிலில. பட் அன்பார்ச்சுனேட்லி நத்திங் செட். சோ அந்த 23 மாமாக்கெல்லாம் நான் ஏதாவது ஒரு சமயத்துல எப்படியாவது ஓட்டியிருப்பேன். ஓகே. சோ யா அது அப்படி ஒரு ஃபேமிலி. as I said it was very close tie family. ஓகே. till today I am in contact with some of them. and இப்ப நான் இந்தியா போகும்போது கூட என்னோட கடைசி மாமா எனக்கு ஆனா தம்பி எனக்கு வந்து ஏஜ் வைஸ் he is my brother. ஓகே. என்னோட சின்ன பையன். ஆனா ஓகே. அவன் வந்து நான் வந்து டேன்னு தான் கூப்பிடுவேன். ஓகே. அவன் கல்யாணத்துக்கு போகும்போது கடைசியா எல்லாரும் சொன்னா எங்க கடைசி மாமாக்கு கல்யாணம் அப்படின்னு கத்துனோம். ஓகே. ஓகே. அவ்வளவு தூரம் ஃபேமிலி வந்து எவ்ரிபடி இஸ் கனெக்டட் வித் எவ்ரிபடி. So ஃபைன். even a குட். small thing that happens in my family, எங்க அம்மா சைட் ஆஃப் த ஃபேமிலிக்கு தெரியாம இருக்காது. சோ குட். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. அதுக்கப்புறம் என்ன 2012ல கல்யாணம். அதுவும் வந்து வீட்ல எப்படின்னா சொல்லாம கொள்ளாம மாப்பிள்ளை பார்த்தது. மாப்பிள்ளை போட்டோ டேபிளுக்கு வரும்போது எப்படின்னா எங்க அண்ணா எங்க பெரியம்மா டயலாக சொல்லிதான் ஏமாத்துனா பையா கார்த்திக் மாதிரி இருக்காண்டி அப்படின்னா பையா கார்த்திகா பெரியம்மா அப்படின்னு. ஆமா பையா கார்த்திக் மாதிரி இருக்கான். எனக்கு ஒரு ரூல் இருந்தது டாக்டர் பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகே. ஏன்னா அட்லீஸ்ட் நான் தான் அந்த ஃபரன்சிக் படிக்கல. ஓகே. வரக்கூடிய ஹஸ்பண்ட் எம்பிபிஎஸ் இருக்கணும். ஓகே. எம்பிபிஎஸ் எம்டியா இருக்கணும். எனக்கு இருந்த ட்ரீம் என்னன்னா நம்ம வீட்டோட இருக்கணும். நான் பெருசா வேலைக்கு போக கூடாது. as I said I'm coming from a very segregated family. so இந்த மாதிரி ஒரு ஃபேமிலில வர பொண்ணுக்கு இருக்கக்கூடிய சராசரியான ஆசைகள் குடும்ப ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் போகணும். ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டா இருக்கணும். நித்தியம் கோயிலுக்கு போகணும் வரணும். இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் பிராக்டிஸ் இருக்கணும்னா வீட்டோட பிராக்டிஸ் அவங்க பினான்ஸ் பாத்துக்கணும். ஓகே. நம்ம பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் நான் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் செக்டர் பாத்துக்கிட்டாலும் ஃபைனான்ஸ் விடாம he should take care of the rest. ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு ட்ரீம்ல இருந்த ஒரு பொண்ணு எல்லாமே அவன் தான் பாக்கணும். நம்ம வேலை என்ன போறோமா நிக்கிறோமா ஒரு பேபி டால் மாதிரி இருக்கணும். சோ பேசிக்லி இந்த மாதிரி ஒரு அர்ஜோட தான் வீட்டுல மாப்பிள்ள பார்க்கும்போது சொன்னா எனக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும். அதுவும் வந்து அவன் எம்டி படிச்சா ஓகே. இல்ல எம்டி வந்து அவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு படிச்சாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏற்கனவே நீங்க சொன்னீங்க எனக்கு யூஎஸ் ஆஸ்திரேலியால மாப்பிள்ள பார்க்க போறீங்கன்னு. எனக்கு அங்க பார்க்கறதுனாலும் எனக்கு இந்தியால பார்க்கும்போது கூட எனக்கு டாக்டரா பாருங்க அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி டைம் prevails. I ended up marrying my husband who was an engineer. ஓகே. வீட்ல
Okay. லிட்டரலி என் பெரியம்மா எல்லாம் பார்த்துட்டு ஐடி செக்டர் தாண்டி இப்ப மவுஸ். அதுவும் இல்லாம எங்க அண்ணா வந்து டாக்டரா இருக்கும்போது அண்ணா வாஸ் லைக் டாக்டர் மாப்பிள்ள வேண்டாமா, நாளைக்கு அவன் லேட்டா வருவான், அவனோட ஓ இன்வால்வ் அப்படி. அது ஓகே. கௌசி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும். கௌசியோட கேரக்டருக்கு அவளால வந்து அவ கொஞ்சம் டிபெண்டன்ட் தான். அவ ஓகே. as I said, I am very என் ஃபேமிலியை புரியுது. பொறுத்தவரைக்கும் ரொம்ப இன்னசென்ட். கௌசி வந்து இது ம். தொல்லொடலான்னு பேசும். ஆனா கௌசி ம். இதுக்கு மேல போகாது. ஓகே, புரியுது. ம். ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர். ம், ம், ரொம்ப ம். ஒரு இன்ட்ரோவர்ட் who pretends to be an extrovert ம். அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே இருந்தது. சோ கௌசியால பாத்துக்க முடியாது, கௌசி நல்லா இருக்காது, கௌசி கஷ்டப்படும் அப்படின்லாம் அண்ணன் நினைச்சான். ம். ஓகே நம்ம பாக்குறது டாக்டர் மாப்பிள்ள, நம்ம வந்து இந்த மாப்பிள்ளையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ம். பார்த்தான். ம். ம். அப்ப உடனே வந்துட்டு when that happened, it was just going ஒரு மாதிரி ஸ்மூத் சேலிங்கா அப்படியே மாப்பிள்ள பார்த்தா அப்ப கார்த்தி மாதிரி இருக்கான்னு சொன்னான். சரி, எங்க அம்மாட்ட நான் கேட்டது டாக்டரா. ம். அந்த டாபிக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு பையனோட அப்பா டாக்டர்னா. ம். ஓகே. கௌசி உஷாரா இருக்கணுமா வேணாமா? ஓகே. பையனோட அப்பா டாக்டர், பையனுக்கு ஒரு வீடு இருக்குடி, பையனுக்கு கார் இருக்குடி, உன்னை வச்சு நல்லா பாத்துப்பாண்டி. ம். அப்ப சொன்னாமா பையன் டாக்டராமா? பையன் டாக்டரா இல்லையான்னு கேட்காத, இதுதான் உனக்கு சரி. நாங்க எல்லாம் டிசைட் பண்ணிருக்கோம், நீ அட்லீஸ்ட் ஒரு தடவை பேச. பேச மாட்டேன். எங்க பெரியமாக்கு சொன்னேன், நான் பேச மாட்டேன். டாக்டர் மாப்பிள்ள தானே உங்களுக்கு கேட்டேன், எங்க டாக்டர் கொண்டு வந்து எடுத்துறோம், நான் பேச மாட்டேன் அப்படின்னு. என் பெரியமா, நம்ம சமுதாயத்துக்குலாம் டாக்டர் பையன்லாம் ஐயர்ல கிடைக்க மாட்டாண்டி, தேடி கீடி கண்டுபிடிச்சு இதெல்லாம் நடக்காத காரியம், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்ப நான் சொன்னேன், லவ் பண்ணிக்கிறேன் விடு அப்படின்னு. என்னது, ஒரே ஒரு நிமிஷம் இரு, எங்க மாமா லைன்ல வந்தான். லவ் பண்ண போறியா? ஆமா மாமா லவ் பண்ணலான் இருக்கேன்டா. பாரு, வீட்டுல சீமனை வாங்கி வச்சிருக்கிறேன், எந்த அக்கா பொண்ணை ஏத்தி கொட்டுறனோ இல்லையோ உன்னை கொண்டுறேன், முதல்ல மரியாதையா சொல்றது கேட்டு நடானா. டேய் மாமா, நீ எனக்கு கொள்றது வச்சு கனடா சிரிசன்றா, போன் பண்ணி ஒண்ணு அடி வாங்குவேன். நீ நாங்க சொல்றதை கேளு, பேசு, நம்ம அப்புறமா சண்டையை வச்சுக்கலாம், நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நான் சொல்றத நீ தயவு செஞ்சு கேளு, திஸ் வில் பி குட் ஃபார் யூ அப்படின்னு மாமா சொல்ல, எல்லாரும் சொல்ல, சரி நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்னு இவருக்கு கால் பண்ணேன். நான் வீட்டுல சொல்லி கால் பண்ணது 5 நிமிஷம் தான் பேசுவேன், பிடிக்கலன்னா போனை கட் பண்ணிடுவேன். அதோட இந்த மாப்பிள்ளை வேணாம். பேசுறோம் 3 மணி நேரம் பேசணும், என்ன பேசணும்னே தெரியல. அதோட பிடிச்சிருந்தது, அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா. இவங்களே கல்யாணத்தை பார்த்து இதான் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் அப்படியே பிடிஎஸ் முடிச்சேன். பிடிஎஸ்ல என்ன ஒரு கூத்துனா, ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் பிரேக், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் விநாயகா மிஷன்ஸ் டாப்பர். ஓகே. சோ விநாயகா மிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய டஃப்பான சப்ஜெக்ட்ஸ்ல டாப்பர். எங்க அண்ணனுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, Swaminathan, see your sister, how she's studying well. You are always back bencher man. See your sister, she's always a first bencher. எங்க அண்ணங்க கடைசியா வந்துட்டு சொல்லி கொடுக்கறது நானு, உனக்கு நைட்டு ஃபுல்லா உட்கார வச்சு படிக்க வைக்கிறது நானு, எக்ஸாம் நானும் அந்த பையனும் தான், எங்க அண்ணன் ஃப்ரெண்டு, நானும் அவனும் தான் உனக்கு சொல்லி கொடுக்குறோம், நானும் அவனும் தான் செய்யறோம், ஆனா பேரை மட்டும் போய் வாங்கிட்டு வா அப்படின்னுவான். இப்படிதான் பண்ணுவேன். டே சாமி அப்படி கிடையாதுடா, நான் படிக்கிற பிள்ளை இல்ல, எங்கெங்க யார்கிட்ட இருந்து எதை வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி நோட்ஸ் எடுத்து நீ பாஸ் பண்ற, சரி என்னமோ பண்ணி தொலை, எப்படியோ நீ பாஸ் ஆனா சரி. ஒவ்வொரு அவார்ட் செரமனிக்கும் அவன் தான் கூட்டிட்டு போவான். சோ விநாயகா மிஷன்ஸ் டாப்பர். அதுக்கப்புறம் சென்னை வந்தேன், கிளினிக் போட்டேன். மை கிளினிக் வாஸ் இன் சென்னை கால்ட் வண்டர் ஸ்மைல் டென்டல் கேர். அது மூலமா மகாலட்சுமி நகர், சேலையூர்ல நிறைய ஃப்ரீ கேம்ப்ஸ் போட்டிருக்கேன், ஸ்கூல்ஸ் போயிருக்கேன், நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திருக்கேன். யூஸ்வலி என்கிட்ட வரக்கூடிய கேசஸ் என்னன்னா, எனக்கு இந்த ஒரு சின்ன கேஸ் ஞாபகம் இருக்கு ரேகா. ஒரு few years back ஒரு பேஷண்ட் வராங்க. her name, I don't want to mention the name of the patient, but she's coming. இது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு எனக்குன்னு பிடிச்ச கேஸ், எனக்கு திருப்தியா நடந்த ஒரு கேஸ். என்னன்னா, she's coming to my practice, US போகணுமா, எல்லா ஃபில்லிங்கையும் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சரி ஆண்டி, நான் பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை ஃபில்லிங்ஸ் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், நான் பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி தரேன், நான் உங்களுக்கு சார்ட் போட்டு தரேன், I'll do everything ப்ரொசீஜரா நம்ம பண்ணிக்கலான்ட்டு. ஓரல் கேவிட்டி எக்ஸாமின் பண்ணும்போது
இந்த சைட் ஆஃப் த டங்ல வந்து ஒரு சின்ன அல்சர் மாதிரி இருக்கு அவங்களுக்கா? ஓகே. அவங்களுக்கு. பாதி டங்குக்கு மேல இல்ல. ஐயோ, என்ன சொல்றீங்க? யா. ஏன் எதுக்கு, எப்படி பாதி டங்க்கு மேல இருந்தாங்க? பாதி டங்குக்கு மேலனா அல்சரேட்டிவா இவ்ளோ தூரம், அதாவது இது டங்குன்னு வச்சுக்கோங்க. அல்சரேட்டிவா இதுக்கு மேல கிடையாது. இது வரலும் கிடையாது. இந்த டங்கு இருக்கு. சோ அப்ப எனக்கு சர்டிபிகேட் கொடு, நான் யூஎஸ் போனேன் என் பையனை பார்க்க. நாங்க தரமாட்டேன் ஆண்டி, நான் சர்டிபிகேட் தரமாட்டேன். ஐ வாண்ட் டு டேக் அ பயாப்சி. ஐ நீட் டு டேக் அ பயாப்சி. நான் பயாப்சி இன்னைக்கு நைட்டுக்கு நான் ரன் பண்றேன். இப்ப நான் சாம்பிள் எடுக்கிறேன், நான் இதை அனுப்பி விடுறேன். நான் அனுப்பி விட்டுட்டு ஐ எம் கோயிங் டு ரிஃபர் யூ டு தீபா. நானும் உங்க கூட ஹாஸ்பிட்டல் வர போறேன். பி வித் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னு. இல்ல, நான் நாளைக்கு ஃபிளைட் பண்றேன், நீங்க ஃபிளைட்டுக்கு போல, நீங்க ஃபிளைட் ஏறல, நான் லெட்டர் தர மாட்டேன். நான் கனடா கவர்மெண்ட்டுக்கோ யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கோ ஆஸ் பீங் அ சிட்டிசன் ஃப்ரம் கனடா நான் லெட்டர் தர மாட்டேன். ஏன்னா நாளைக்கு ஏன் லைசன்ஸும் டிங் ஆகும். ஆமா. அப்ப நான் தர மாட்டேன் அப்படின்னு. அப்ப உடனே இன்னைக்கு நைட்டோட நைட்டா பயாப்சி எடுத்தோம். ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா ஸ்டேஜ் 3 கேன்சர் தானா? சோ அப்புறம் என்ன பண்ணாங்க? அப்புறம் அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போய் ஷீ இஸ் வெரி குட் டுடே. இன்னைக்கும் ஷீ கான்டாக்ட் மீ இன் மை ஃபேஸ்புக் அண்ட் ஷீ ஸ்டில் மை ஃப்ரெண்ட். ஷீ லிட்டரலி தேங்க்ட் மீ. என்னன்னா, நான் ஒரு அல்சர் தான் நினைச்சேன், இவ்வளவு சிவியர்னு நினைக்கல, நீ எனக்கு இதை ட்ரீட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு. நோ ப்ராப்ளம் ஆண்டினா. அதே மாதிரி எனக்கு இன்னும் 2-3 பேஷண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு. ஃபுல் மவுத் ரீஹபிலிட்டேஷன். பல்ல ஆட்டத்தோட வந்தாரு, இந்த முன்பல்லாம். ஹீஸ் அரௌண்ட் 40 years தான். அவர் பேர் சேஷசாயி சொல்லிட்டு. ஐ டோன்ட் மைண்ட், ஹி டசன்ட் மைண்ட் இஃப் ஐ ஷேர் ஹிஸ் நேம். அவருக்கு வந்து ஃபுல்லா வந்து ஒரு 4 இம்ப்ளான்ட் போட்டு பல்லெல்லாம் செட் பண்ணி இன்னைக்கு சூப்பர் மெயின்டெனன்ஸ்ல நல்லா இருக்காரு. சோ ஐ லவ் டூயிங் மை ப்ரொஃபஷன். ஆஸ் ஐ செட், எனக்கு வந்து இந்த டென்டல் வந்து என்னதான் இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ இப்ப நான் சொன்னாலும் ஐ லவ் மை ஃபீல்ட். அண்ட் எனக்கு வந்து இந்த கேன்சர்ஸ், இந்த ஆன்காலஜிஸ், இதெல்லாம் வந்து எனக்கு என்னோட ஃபீல்ட்ல பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆஸ் ஐ செட், ஏன்னா நான் வந்து பண்ணணும்னு நினைச்சது forensic. ஓகே, புரியுது. So somewhere along the line it's interconnected அப்படிங்கிற மாதிரி தான். So அதனால when once I came back here, something along the line, சரி dental assistant ஆவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு I went to a college, I got my degree. இங்கேயும் தோக்கப்படல, ஏன்னா இங்கேயும் காலேஜ் டாப்பர். ஓகே, I got my college dean's award. Oh, good. எனிவேர் இங்கேயும் அதே மாதிரி படிப்புலயும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரிச்சதுல நல்ல மார்க்ஸ் எடுத்தேன். அண்ட் எப்படி ஈவென்ட் பிளானிங்குள்ள வந்தேன் அப்படின்னா, தட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ரேகா. என்னன்னா, இன்ட்ரெஸ்டே இல்லாத ஃபீல்ட்ல உள்ளே நான் யாரும் வாலண்டியர் பண்ண பிள்ளைய வந்து நீ வா நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த மாதிரிதான் உள்ள வந்தேன் இன்வென்ட் பிளானிங். யார் பண்ணது? சோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. சோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எனக்கு ஒருத்தர் பரிச்சயம் ஆகுறாங்க. Her name was கற்பகம் துரைராஜன். அண்ட் அவ வந்து இந்த சைவம் ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்கக்கூடிய ஒருத்தர். அப்ப என்னன்னா, நான் வந்து ஐ எம் ஒர்க்கிங். சோ அந்த நேரம் கிருஷ்ண கோகுலாஷ்டமி, எனக்கு கோகுலாஷ்டமி கிடையாது அந்த வருஷம். அப்ப பையிங் சீட முறுக்கு எல்லாம் பார்த்தா அஸ்வின்ஸ், எங்க பாட்டி தான் அஸ்வினுக்கு சப்ளை பண்றா. சம்வேர் அலாங் தி லைன் எனக்கு அந்த ப்ராடக்ட் திருச்சி, இட் வாஸ் க்ளோஸ் பை. உடனே அவளுக்கு போன் பண்ண, அஸ்வின் ப்ராடக்ட்ஸ் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ், எங்க பாட்டி தான் அங்க மேனுஃபேக்சரிங் பண்றா, வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அப்போ வி கனெக்டட் அலாங் தி பர்சனல் லைன். அப்புறம் பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தது. அப்ப சிமிலாரிட்டிஸ் இருந்தோடனே நான் சொன்னேன், அக்கா எனக்கும் ஏதாவது பண்ணணும்க்கா, சும்மா இந்த ஃபீல்ட்லயே உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு. ஒரு ஈவெண்ட் வருதுடி, ஆர்கனைஸ் பண்றேன் அப்படின்னா, அக்கா யாருமே வாலண்டியர் பண்ணலன்னா நான் ஃபைனான்ஸும் ஈவெண்ட் பிளானிங்கும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு. ஹெல்ப் பண்றேன்னு நான் சொன்னேன். யாரையுமே கேட்கல, புரியுறதா? ஆடா சிக்கிக்கிச்சே, இவங்க யாரையுமே கேட்கல. ஃபைனான்ஸுக்கு இதுக்கும் ஈவெண்ட் பிளானிங்க்கும் எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டாச்சு. ஈவெண்ட்டையும் முடிச்சு கொடுத்தா சூப்பர் சக்சஸ் ஈவெண்ட். இது எப்போ போன this was in 2021 நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். அப்ப டிசம்பர்ல வந்து விடுமுறை கொண்டாட்டம்னு ஒண்ணு பண்ணோம் பிராம்டன்ல. அப்பயே நான் சொன்ன லொகேஷன் வந்து செட் ஆகாது அப்படின்னு. கோஸ்டிங் எல்லாம் ஸ்காப்ரோல இருந்து வருது, மிஸ்ஸாகால போய் பண்ண வேண்டாம், மிஸ்ஸாகா பிராம்டன் வேண்டாம் அப்படின்னு. பிராம்டன் வந்து நம்ம கிரௌடுக்கு செட் ஆகாதுன்னு கேட்கல, போட்டோம். பட் இட் வாஸ் குட், இட் வாஸ் அ குட் ஈவென்ட். அதையும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவ எல்லாரும் சேர்ந்து, உனக்கு இது நல்லா வருது, திஸ் இஸ் யுவர் கப் ஆஃப் டீ,
KMC Event Planners launched in 21. வெரி குட். ஓகே. December 21ல KMC Event Planners launched for விடுமுறை கொண்டாட்டம். அப்புறம் அந்த அக்கா அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. தென் அன்பார்ச்சுனேட்லி அக்கா என்னதான் கற்பகமக்கா பேக்ல இருந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி அக்காக்கும் எனக்கும் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேம். பட் இன்னைக்கும் நான் ஒன்னு சொல்லுவேன், அக்கா இஸ் லைக் எனிதிங் தட் ஹேப்பன்ஸ், அக்கா வந்து ஷீஸ் ஆல்வேஸ் வில் ரிமைன் அ பர்சன் ஃபார் மீ இன் மை ஹார்ட். ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு KMC Event Planners கிடையாது. கௌசி இவ்வளவு தூரம் வெளியில வந்திருக்குமான்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு இப்படி அவுட் ஸ்போக்கன் பர்சனா நான் இவ்வளோ தூரம் ஒரு 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 விமன் ஆண்டர்பிரினரா நான் வெளில வரேன், அதுவும் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டை ஃபேமிலியில இருந்து அப்படின்னா அதுக்கு ரீசன் இஸ் கற்பகமக்கா. அப்ப அந்த மாதிரி வெளியில வர ஆரம்பிச்சு கம்பெனி பில்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஈவெண்ட், செகண்ட் ஈவெண்ட், தேர்ட் ஈவெண்ட் இப்படி போய் இன்னைக்கு we are doing our 25th event in August. வாவ், சூப்பர். நான் சொல்றது பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாமே சேர்த்து 25th event. நோ ப்ராப்ளம். கம்யூனிட்டி ஈவெண்ட் நினைக்க வேணாம். கம்யூனிட்டி ஈவெண்ட் இப்ப அடுத்த கம்யூனிட்டி ஈவெண்ட் நம்ம லைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது கிரேட் இந்தியன் பஜார் தான். சோ அதுக்கு கண்டிப்பா ரேகா வருவாங்க. அதே மாதிரி இப்ப ஃபியூ டைஅப்ஸும் பண்ணிருக்கோம். எங்கெங்க டைஅப் பண்ணிருக்கோம்னா இன்னொரு கம்பெனியோட அவங்களுக்கும் ஈவெண்ட் சப்போர்ட் பண்ணி டைஅப் மாதிரி பிசினஸ் போயிட்டு இருக்கு. பெஸ்ட் பிசினஸ் பார்ட்னர். வாவ், சூப்பர். ஷீ இஸ் such a darling. She's such a sweetheart. பேர் வந்து பார்வதி முரளிதரன். ரொம்ப 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 சமத்து பாப்பா. ரொம்ப 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 அவளோட பர்சனாலிட்டி என் பர்சனாலிட்டி ரெண்டும் சேர்ந்துட்டுனா இட் இஸ் லைக் சிவனும் சக்தியும் சேர்ந்தாமா சிறுதான்னு சொல்றோம்ல, அந்த பர்சனாலிட்டி தான். பாரும் கௌசியும் சேர்ந்தா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். குட் குட். And behind every successful woman there is always somebody. And that somebody for me is my mom. என்னடா புருஷனை சொல்லல பிள்ளைய சொல்லலன்னு யோசிக்கிறீங்களா? அவர் வந்து வீட்டுல இருக்கிறதுனாலதான் நம்ம இப்படி வெளியில போக முடியுது. He takes care of my darlings like anything. 2 பொண்ணு குழந்தைங்க. மனுஷன் வந்து குழந்தையில கீழேயே விட மாட்டாரு. So he takes care of them like a princess. நான் என்ன வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து மிஸ் பண்ணேனோ அதை என் பொண்ணுக்கு அவர் வந்து டபுள் மடங்கா கொடுக்கிறாரு. சூப்பர். ஒரு நல்ல அப்பாவா. பியூட்டிஃபுல். இன்னைக்கு அவர் நான் எனக்கு எங்க அப்பா என்னெல்லாம் செய்யலையோ அது என் பொண்ணுக்கு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட், வெரி குட், பியூட்டிஃபுல். So this is about me, Rekha. கிரேட். சரி, இப்போ உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிள் மொமெண்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க? மெமரபிள் மொமெண்ட், சந்தோஷமான விஷயம் உங்க லைஃப்லயே. சந்தோஷமான விஷயம்னா ரேகா, நான் கிராஜுவேட் பண்ணும்போது இந்தியால எங்க அம்மா என் கூட இல்லை. ஆனா இங்க நான் கிராஜுவேட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அந்த டிகிரி சர்டிபிகேட்டையும் அதையும் எங்க அம்மா கையில கொடுக்கும் போது இருந்த சந்தோஷம் வேற. வெரி குட், சூப்பர். அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான மொமெண்ட் இன் லைஃப். இன்னொரு சந்தோஷமான மூமெண்ட் அப்படின்னா இட் வுட் பி வென் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளினிக் ஆரம்பிக்கும் போது எனக்கு யாருமே சப்போர்ட்டா நிக்கல. எனக்கு அங்க எனக்கு அப்பாவா நின்னு எனக்கு பேசினதே என் மாமனார். நான் வந்து அவரை வந்து நான் மாமனாரா பார்த்ததோட அப்பாவா பார்த்ததுதான் ஜாஸ்தி. அன்னைக்கு அந்த கிளினிக் சாவி அவர் கையில இருந்து வாங்கும் போது இருந்த சந்தோஷம். வெரி குட், சூப்பர். உங்க லைஃப்லயே இது வரையும் ஏதாவது செஞ்சுட்டு அது ரெக்ரெட் பண்ணது உண்டா? கண்டிப்பா நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கிறதுல என்ன மேக்ஸிமம் ஏதோ அத சொல்லுங்க. நான் டாக்டர் மாப்பிள்ளைன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. டாக்டர் ப்ரொபோசல், unfortunately I rejected it. You got it? I got a proposal, I rejected it. Why? Why? The reason was because he's my brother's best friend. Okay. வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. Okay, good. Okay, உங்க லைஃப்ல இவ்ளோ நாள் அதுக்கு பதிலதான் I have a super hubby. So yeah, good. Yeah, that's it. உங்க லைஃப்லயே இது வெளியும் உங்க லைஃப் ஜர்னில இது வெளியும் உங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? Go with the flow. Know you're determined to do whatever you want to do and live for yourself rather than living for other people.
Good. அண்ட் லைஃப்ல எந்த டிசிஷன் எடுத்தாலும் அம்மாவோ ஆட்டுக்குட்டியோ அண்ணனோ தம்பியோ எவனும் வரமாட்டான். கடைசி நிமிஷத்துல நீ உன் சொந்த கால்ல நீ தான் நிக்கணும். லேர்ன் டு ஃபைட் யுவர் ஓன் பேட்டில்ஸ். குட். மக்களே பாத்தீங்களா, இப்போ வந்து கௌசல்யா அவங்களோட லைஃப் ஜேர்னி நம்ம பார்த்தோம். அதுல இருந்து ஆக்சுவலா அங்க வந்து சென்னையில இருக்கும் போது அவங்க வந்து நிறைய ஃப்ரீ கேம்ப்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களே அதை சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து இப்போ வந்து இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுக்கிட்டு நிறைய இப்ப பாருங்க ஆகஸ்ட் 25 அவங்களோட 25th இவெண்ட்டை பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அவங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி நம்ம சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கௌசல்யா. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ, தேங்க்யூ. பாய்.